பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோ எமக்கா வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோணியாரே உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, புதுமை வள்ளல் நம் பாதுகாவலர் இயேசுவுக்காக தன்னையே இழக்க வேண்டும், மொரோக்கோ நாட்டிற்கு சென்று வேதம் போதித்து மறைசாட்சியாக மரித்து தூக்கி வரப்பட்டவர்களை கண்டபோது தானும் அப்படியான ஒரு மறைசாட்சியத்திற்கு கையளிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை கொண்டிருந்தவர். இறை சித்தத்தை இன்புகத்தோடு ஏற்றுக்கொண்டவர் இதோ ஆராதனை டிவி வழியாக நம் இல்லம் எழுந்தருளி வந்திருக்கிற புனிதரின் திருச்சுரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக நம் நன்றி உணர்வை, நம் வேண்டுதல்களை இதோ புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன் ஒப்புக் கொடுக்கிற நவநாள் ஜெபத்தில் இணைத்து மன்றாடுவோம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு மன்றாட்டுக்களை நம்முடைய ஜெப உதவிக்குரிய நபர்களை புனிதரின் திருப்பாதம் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நம்மையே கையளிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, மே மாதத்தை நிறைவு செய்யும்படியாக இன்னும் 5 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திருவழிபாட்டு ஆண்டில் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்த பிள்ளைகளாக மீண்டும் பொது காலத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பொது காலத்தின் 8ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துகிற பிள்ளைகளாக இதோ அவருடைய திருச்சுருபத்திற்கு முன்பாக நவநாள் ஜெபத்தை ஏறெடுத்து அவரை ஆட்கொண்ட தெய்வம் இதோ நம் இல்லம் தேடி வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவர் நம்மையும் ஆட்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான வேளையில் திரு அவை இன்னும் ஒரு புனிதரை இந்த நாளில் நினைவு கூற நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. புனித பிலிப்பு நேரி 16ஆம் நூற்றாண்டில் திரு அவையில் மிகுந்த ஈடுபாட்டோடு தன்னை இயேசுவுக்காக அர்ப்பணித்தவர். இன்றைய திருப்பாடல் பதிலுரை பாடலாக நமக்கு அமைந்திருப்பது திருப்பாடல் 98. அதில் திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாய் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய பலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். 4வது வசனத்தில் எப்படியான உணர்வு ஆண்டவரை குறித்து நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்கள். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள்,
மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பிரியமான பிள்ளைகளே, கிறித்தவத்திற்குள் நாங்கள் எங்களை கையளித்து அப்படி என்ன எங்களுக்கு கிடைச்சிச்சு என்று சங்கடப்படுகிற, சலித்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார், என்று நாம் நினைவு கூறுகிற புனித பிலிப் நேரியார் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கிறார். எப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் தாங்கள் ஆட்கொள்ள பெற்றோம், எங்கள் வழியாக எத்தகைய மகிழ்ச்சி கடவுளின் பிள்ளைகளை வந்தடைந்தது என்பதை அவர் தம் வாழ்வு நமக்கு சான்று பகர்கிறார். குறிப்பாக புனித பிலிப் நேரியார் செல்லுகிற இடங்களில் ஆற்றுகிற மறையுரைகளில் எல்லாம் மிக நகைச்சுவையோடு ஒன்றை பதிவு செய்வாராம். கிறிஸ்தவம் என்றால் மகிழ்ச்சியின் சமூகம். ஏனென்றால் கிறிஸ்து மகிழ்ச்சியின் ஊற்றானவர். அந்த கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதோ ஆர்ப்பரித்து பாடக்கூடிய பிள்ளைகளாக, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்தேத்தக்கூடிய பிள்ளைகளாக என்ன நடந்திருந்தால், எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு சூழல் நமக்கு அமைந்திருந்தாலும், இதோ எப்போதும் தன் பிள்ளைகளுக்கு நன்மையானதை வாக்களிக்கிறவர். கடந்த ஞாயிறு துணையாளராம் தூய ஆவியானவருடைய வல்லமையை திருத்தூதர்கள் பெந்தகோஸ்தே பெருநாளில் அநேகர் பெற்றுக்கொண்டதை நாம் நினைவு கூர்ந்து பெருவிழா எடுத்து மகிழ்ந்தோமே. அந்த தூய ஆவியார் எப்போதும் நமக்கு மகிழ்ச்சியை கொடையாக கொடுக்கிறவர். அவர் இருக்கிற போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நம் முன்பாக இருக்கிற எந்த தடையும் விலகி போகும் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிற நாம் இதோ இயேசு வழியாக எல்லாம் வல்ல கடவுளையே நாம் சொந்தமாக்கி கொண்ட இனம், கடவுளுக்கு உரித்தான இன மக்களாக நம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரோடும் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித பிலிப் நேரியாரோடும் இணைந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமா? சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார்.
சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காக வாழ்வதுதான் என்று தங்களையே கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணித்த நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் இன்றைய நாளில் உலகளாவிய திரு அவையோடு நாம் இணைந்து நினைவு கூறுகிற அருள் பணியாளர் புனித பிலிப் நேரியாரோடும் இணைந்து இதோ இயேசு எனக்கு சொந்தமாகி இருக்கிறார், இயேசுவுக்கு நான் சொந்தமான மகனாக மகளாக அவருடைய தயவினால் உயர்த்த பெற்றிருக்கிறேன் என்கிற நன்றி உணர்வை உள்ளத்தில் நிறைத்துக் கொள்வோம். இந்த நாளில் நாம் கேட்கவிருக்கிற நற்செய்தியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை நாங்கள் பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? திருத்துதர் பேதுரு முன்வைக்கிற கேள்விக்கு இயேசுவின் பதில் மிக அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. எனக்காக, என் பெயருக்காக தங்களை இழக்கின்றவர்கள் இழக்கின்றவற்றை 100 மடங்காக பெற்றுக்கொள்வார்கள். எனக்காக உன் பெற்றோரை இழந்திருக்கிறாயா? உன் உடன் பிறப்புகளை இழந்திருக்கிறாயா? உன் சொத்துக்களை இழந்திருக்கிறாயா? உன் பதவியை இழந்திருக்கிறாயா? இதோ பன்மடங்காக மறுமையில் நீ பெற்றுக்கொள்வாய். அவற்றோடு கூட இன்னல்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். சவால்கள் உனக்கு காத்திருக்கிறது என்கிற சத்தியத்தையும் இயேசு முன் அறிவிப்பதை நற்செய்தியாக நாம் கேட்கவிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவுக்காக தங்களை இழந்ததோடு இழந்ததன் நிமித்தம் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு தொல்லைக்கு அவமானங்களுக்கு உள்ளானவர்களைத்தான் நாம் புனிதர்களாக, சிறப்பாக நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரை என்று நாம் நினைவு கூறுகிற புனித பிலிப்பு நேரியாரின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து தங்களுக்குள் பொழிந்த இந்த மகிழ்ச்சியை ஒருபோதும் தொலைத்து விடாத, தாங்கள் சென்றவிடமெல்லாம் அந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் பல்வேறு வடிவங்களில் வழங்கிய இந்த புனிதர்களின் ஆத்மார்த்தமான உணர்வு நம்மையும் ஆட்கொள்ளும்படியாய் இயேசுவிடம் நம்மை கையளிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உலகெங்கும் வாழ்வோம் ஆராதனை டிவி என்னும் வலையொலிதளம் வழியாக
ஆர்ப்பரித்து பாடுகிற, மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துகிற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அப்பா, கொளுத்தும் வெயிலை எதிர்கொள்ளும்படியா எங்களுக்கு வந்து அமைந்த இந்த மே மாதத்தின் நிறைவு செவ்வாய்க்கிழமையில் நீர் எங்களை கருத்தாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்க உம் பிள்ளைகள் எங்களின் வாழ்வியல் இடத்தில் நாங்கள் மேற்கொண்ட பல்வேறு பயணங்களில், எங்கள் குடும்பத்தில், திரு அவையில், சமூகத்தில் நடந்தேறின பல்வேறு சுப நிகழ்வுகளில், துக்க நிகழ்வுகளில் நீர் எங்களோடு உடன் இருந்து அற்புதமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, உம் தூய ஆவியானவரை துணையாளராக நாங்கள் பெற்று மகிழ்ந்த அந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவை அடுத்து வந்திருக்கிற இந்த செவ்வாய்க்கிழமையில் மகிழ்ச்சிக்கு ஊற்றானவர் நீர். நீர் இருக்கிற போது, உம் ஆவி எங்களை வழி நடத்துகிற போது, புனித பதுவை அந்தோணியாரை, புனித பிலிப்பு நேரியாரை எந்த ஒரு ஆவி மகிழ்ச்சியால் நிறைத்து வழி நடத்தியதோ, அநேகருக்கு மகிழ்ச்சியை பகிர அவர்களை தூண்டியதோ, அதே ஆவியால் எங்களையும் ஆட்கொண்டிருக்கிறேன். எங்களுக்கும் நீர் உடன் துணையாளராய் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்களோடு இருக்கின்றேன். உம்முடைய பிரசன்னத்திற்காக எங்களுடைய வாழ்வின் இன்பமான நேரத்திலும் இக்கட்டான நேரத்திலும் உனக்கு நான் உடனிருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவராக எங்களை மகிழ்ச்சியின் தைலத்தால் திருப்பொழிவு செய்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாளர்கள் உம்மை நோக்கி தங்கள் இதயத்தை உயர்த்தி ஏறெடுத்த பல்வேறு வேண்டல்களுக்கு நீர் அற்புதமான பதிலை கொடுத்திருக்கிறீர். உம் பிள்ளைகளுக்கு மனக்காயங்களுக்கு நீர் மருந்திட்டிருக்கிறீர். உம் பிள்ளைகள் தோல்வியின் விளிம்பிலிருந்து துவண்டிருந்தாலும் உடைய பிள்ளைகள் மீண்டும் எழுந்து ஜொலிப்பதற்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வழிகாட்டி இருக்கிறீர். உம் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறீர். உம் பிள்ளைகளின் உடல் மன வியாதிகளிலிருந்து கட்டுக்களை உடைத்து நலம் தந்திருக்கிறீர். இதோ உம் பிள்ளைகள் வேண்டினபடியே திருமண வரன்கள் அமையும்படியாய் செய்திருக்கிறீர். குழந்தை பேறு எட்டும்படியாய் செய்திருக்கிறீர். உம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வந்தமையும்படியாய் கிருபை புரிந்திருக்கிறீர். பணி உயர்வை கொடுத்திருக்கிறேன். சம்பள உயர்வை கொடுத்திருக்கிறேன். சங்கடங்களை நீக்கி போட்டிருக்கிறேன். சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறேன். புதிய வாசல்களை திறந்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, இந்த நாளிலும் கூட உம் திருமுன்பாய் உம்மை நோக்கி தங்களுடைய கண்களை உயர்த்தி, இயேசுவே, தாவீதின் மகனே, இதோ உமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் என்கிற ஏக்கத்தோடு திருத்தூதர் பேதுருவை போலவே கையேந்தி நிற்கிற பிள்ளைகளாக தங்களுடைய வேண்டல்களை எல்லாம் கண்ணீரோடு உம் திருமுன்பாய் ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகளை கனிவாய் கண்ணோக்கி அருள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வேண்டுவதற்கும் இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பதற்கும் மேலான வகையிலே எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை அநேகருக்கு முன்பாக உயர்த்தி வழிநடத்துகிற தெய்வம். இதோ நன்மைகளால் உம் பிள்ளைகளை நிரப்பும். உம் பிள்ளைகள் நீண்ட நாட்களாக உம்மோடு போராடுகிற ஒரு உணர்வோடு இந்த வேண்டுதல் நிறைவேறாதா, இந்த ஒரு மன்றாட்டு கேட்கப்படாதா, இந்த புலம்பலுக்கு முற்றுப்புள்ளியே இல்லையா, இந்த கண்ணீருக்கு பதிலே இல்லையா என்று கேட்கக்கூடிய உம் பிள்ளைகளுக்கு நீரே ஆற்றலின் தெய்வமாக, ஆற்றுப்படுத்தும் தெய்வமாக புனித அந்தோணியாரை ஆட்கொண்டு, புனித பிலிப்பு நேரியாரை ஆட்கொண்டு சோர்வோடு இருந்த அநேக பிள்ளைகளுக்கு புத்தெழுச்சியை கொடுத்தவரே, இந்த நாட்களிலும் உம் பிள்ளைகள் சோர்ந்து போன நிலைகள், தாங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கல, தாங்கள் விரும்பிய துறைகளில் படிப்பதற்கான வாய்ப்பு அமையல என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீரே யார் யாருடைய பார்வையில் உம் பிள்ளைகளுக்கு தயவு காட்ட முடியுமோ அப்படியாய் தயவு காட்டி
உம் பிள்ளைகள் விரும்புகிற துறையிலே சிறந்த பிள்ளைகளாய் விளங்கும்படியான ஆளுமையை, ஆசிர்வாதத்தை உம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே தங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கான செலவை நினைத்து, இன்னும் பல்வேறு நிகழ்வுகளுக்கான செலவுகளை நினைத்து, எங்கிருந்து எனக்கு உதவி வரும் இயேசுவே என்று உமை நோக்கி பார்க்கிற உம் பிள்ளைகளின் பொருளாதார நெருக்கடிகளை கண்ணோக்கி, கடன் தொல்லைகளின் மேல் உடைய கருணை பார்வையை பதித்து, உம் பிள்ளைகள் இந்த சவால்களை எளிதாக கடந்து வரும்படியான உம் பிள்ளைகளுக்கு நீர்தாமி வாலத்தின் பனகலிகளை திறந்து உம் பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை தருவதைப் போல உம் பிள்ளைகளுக்கு நன்மையான நிலைகள், உடைய பிள்ளைகளினுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியான வாய்க்கால்களை நீர் திறந்து விடும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளை பரிபிரக்கத்தோடு நீர் கண்ணோக்கி உம் பிள்ளைகளை பற்றி பிடித்திருக்கிற பாவ சாப கட்டுக்களிலிருந்து விடுவித்து உம் பிள்ளைகளுக்கு நலமளிக்கிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை ஊடுருவி சென்று உம் பிள்ளைகளுக்கு உபாதைகளை கொடுத்து கொண்டிருக்கிற இரத்த நாளங்களிலே, உடைய பிள்ளைகளின் தசை நார்களிலே தடைகளை ஏற்படுத்துகிற எல்லா தடைகளையும் இயேசுவே உடைய திருப்பெயர் உடைத்து உம் புனிதரின் பெயரால் உம் பிள்ளைகள் இதனாலிலே நலமான நிலைகளை பெற்றுக்கொள்ளும்படியான மருத்துவருமாக உம் பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுகிற ஆசீர்வாதத்திற்காய் நன்றி. உம் பிள்ளைகள் முன்வைக்கக்கூடிய திருமண வாழ்வுக்கான, குழந்தை பாக்கியத்திற்கான, வேலை வாய்ப்பிற்கான, வெளிநாட்டு பயண பாதுகாப்புக்கான அத்துணை தேவைகளுக்கும் உம் இரக்கம் கடந்து வருவதற்காய் நன்றி. உம் பிள்ளைகள் தங்களுடைய உழைப்பிலே கட்டி பால் காய்ச்சி திறந்திருக்கிற புதிய இல்லங்களுக்கு முத ஆசி நிறைவாய் இல்லங்களை நிரப்புவதற்காய் நன்றி. உம் பிள்ளைகள் கையிட்டு செய்து பல்வேறு காரியங்களில் வெற்றியை நீர் கொணர்வதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் தங்களுடைய உழைப்பினால் பெற்றுக்கொண்ட சொத்துக்களுக்கு, உடைமைகளுக்கு நீரே பாதுகாப்பை, ஆசீரை வழங்குகிற கருவைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் எதிராக எழுகிற எல்லா தடைகள், பில்லி சூனிய கட்டுக்கள், உம் பிள்ளைகளை பொறாமை கண்கொண்டு பார்க்கிற கெட்ட எண்ணம் கொண்டவர்களின் எதிர் செயல்களுக்கு உடைய பிள்ளைகளை மறைத்து தப்புவித்து உம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்றி வழியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டி மகிழ்ந்து பாடுவோம். நன்றி வழியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டி மகிழ்ந்து பாடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், கொண்டாடுவோம், பண்பாடுவோம். நன்றி வழியில் நாம் இணைந்து நன்மை செய்த இறைவனுக்கு நன்றி மாலை சூட்டி மகிழ்ந்து பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்தவர்களே, நம் பாதுகாவலர், நம் தேவைகளுக்காகவே இறைவனிடம் பரிந்து பேசுகிறவர், கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் ஆராதனை டிவி வலையொளிதளம் வழியாக ஆண்டவர் திருமுன் ஒரே குடும்பமாக கூடி வருகிற பிள்ளைகளாக நன்றி நிறைந்த நம் உள்ளங்களை, வேண்டுதல் நிறைந்த நம் மனங்களை இந்த திருப்பீடத்தில் ஒப்புக்கொடுக்கிறவர்களாக நாம் கூடி வந்திருக்கிறோம். பொது காலத்தின் 8ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை என்று பொது காலத்திற்கான திருவுடையின் நிறமே பச்சை நிறம். ஆனால் இன்றைக்கு நான் அணிந்திருப்பது வெண்மையான உடை. இந்த வெண்மையான உடை இன்றைய நாளில் நாம் நினைவுகூர அழைக்கப்படுகிற
இன்னும் ஒரு புனிதர் எப்படி தன் வாழ்க்கையினால் அநேகருடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் அவர் புரட்டி போட்டார், புதிய படைப்பாக மாற்றினார் என்பதைத்தான் இந்த ஆடை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி கிபி 16ஆம் நூற்றாண்டில் 1515ஆம் ஆண்டு பிறந்து 80 ஆண்டுகள் நிறைவான ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக திரு அவைக்காக சிறப்பான ஒரு ஓட்டத்தை முன்னெடுத்த புனிதர் அருள்பணியாளர் புனித பிலிப்பு நேரியினுடைய நினைவையும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சியின் புனிதர் இவர் இருக்கிற இடத்தில் சந்தோஷத்திற்கு குறைவே இல்லை. அப்படி நகைச்சுவையாக மக்களை அணுகுவதில், மக்களோடு உரையாடுவதில், இந்த கிறித்தவம் என்றாலே மூஞ்சி அப்படியே தொங்க போட்டிருக்கிற ஒரு சோகமான ஒரு வாழ்க்கை முறை அல்ல, மகிழ்ச்சியின் வாழ்க்கை முறை என்பதை தன்னுடைய சாட்சிய வாழ்க்கையினால் என்பித்தவர் புனித பிலிப்பு நேரியார். எனவே இருவரும் புனிதர்களின் பரிந்துரையோடு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் திருப்பலி கருத்து ஒப்புக் கொடுத்திருக்கிறவர்களை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக ஆராதனை டிவிக்காக தங்கள் உடல் பொருள் ஆவியன் அனைத்தையும் அர்ப்பணித்து கொண்டிருக்கிற உள்ளங்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மீது பற்றுறுதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை. அதனால் புனித பிலிப்பு நேரியின் இதயத்தில் வியத்தக முறையில் பற்றியறிந்த அன்பு தீயை தூய ஆவியார் எங்களிலும் பற்றியறிய செய்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 தொடங்கி 16 முடியும். அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான்
இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி ஆராய்ந்தனர். தங்களுள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சியையும் முன் அறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலம் சூழ்நிலையும் எவை என்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவு உடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிந்துள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98 பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 28 தொடங்கி 31 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவருடைய ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் அமைந்திருக்கிற வார்த்தைகள்தான் இவை. கடவுளின் ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதால் அவருடைய அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. அப்படி இதயத்தில் கடவுளின் அன்பு பொழியப்பட்டால் அதை உணர்கிறவரின் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதற்கு இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற அருள்பணியாளரான புனித பிலிப் நேரியின் வாழ்வு ஆகச்சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த புனிதர் வாழ்ந்த அந்த காலகட்டம் திரு அவைக்கு மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். அதிகமான நபர்கள் பிரிந்த சபைகளுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம். மறுமலர்ச்சி என்கிற பெயரில் பலரும் கத்தோலிக்க திரு அவையை கை கழுவி விட்டுவிட்டு பெந்தகோஸ்தே சபைகளில், பிரிந்த சகோதரர்களின் சபைகளில் அங்கமாகிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட தருணத்தில் கத்தோலிக்க அருள்பணியாளர்கள் பலரும் சோர்வாக தங்கள் முகத்தை வைத்து கொண்டு, இப்படி ஆயிருச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு சோர்ந்திருந்த ஒரு சூழலில் துடிப்புள்ள ஒரு நபராக திரு அவைக்காக தன்னை அர்ப்பணித்தவர். இவருடைய அர்ப்பணத்தின் தொடக்க காலம் டைரக்டாக குருத்துவ வாழ்வுக்கு அல்ல. ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஒரு பொது நிலையினராகவே உத்வேகத்தோடு இந்த மறுமலர்ச்சி சிந்தனையாளர்கள் முன்வைத்த பல்வேறு இறையியல் கோட்பாடுகளுக்கு திரு அவையின் பெயரால் சம்மட்டியான பதில்களை சொல்லக்கூடிய, திரு அவைக்காக வாஞ்சியோடு உழைக்கக்கூடிய ஒரு நபராக இவரை பார்க்கிறோம்.
மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர். அன்புக்குரியவர்களே, இத்தாலியன் ஃப்ளாரன்ஸ் என்கிற இடம்தான் இவருடைய பிறந்த இடம். மிகப்பெரிய பணக்கார குடும்பம், அவ்வளோ சொத்து. ஆனால் 1533ஆம் ஆண்டு பிறந்தது. 1515, 18 வயசில் துறவு ஏற்கிறார். எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இந்த உலக பொருட்கள் வேண்டாம், இயேசுவே எனக்கு போதும். ஆராதனையில் நாம் பாடினோம் அல்லவா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்ற இயேசு என் ஜீவனானார் என்பதை உள்ளத்தில் உணர்ந்து எல்லா சொத்துக்களையும் தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டு விட்டவராக இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒன்றல்ல இரண்டல்ல 13 ஆண்டுகள் ஒரு பொது நிலையினராக இந்த திரு அவையின் மறுமலர்ச்சிக்காக, திரு அவையை விட்டு அநேகர் செல்லாதபடிக்கு என்னென்ன வகைகளில் இந்த அவையை, திரு அவையை நாம் உயிரோட்டம் உள்ளதாக மாற்ற முடியும் என்கிற சிந்தனைகளில் மூழ்குகிறார். பிரியமானவர்களே, அவர்தான் நகைச்சுவையின் பாதுகாவலர், மகிழ்ச்சியின் பாதுகாவலர் என்று போற்றப்படுகிறவர், ரோமையின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறவர், தி அப்பாசில் ஆஃப் ரோம். இந்த அளவுக்கு அவருடைய அர்ப்பணம். ஏறக்குறைய திருத்தூதர்களுக்கு பிறகு திருத்தூதர் என்கிற பெயர் இவருக்கு கொடுக்கப்படுகிறது, ரோமையின் அப்போஸ்தலர். பிரியமான பிள்ளைகளே, புனிதருடைய வாழ்க்கைக்குள்ளே நாம் பயணித்து பார்க்கிற போது, பொது நிலையினராக இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் ஒரு கட்டத்தில் அருட்பணியாளராக தன்னை அர்ப்பணிக்க அவர் விருப்பம் கொள்கிறார். அதற்குரிய பயிற்சிகளை எல்லாம் பெற்று 36 வயசில் சாமியார் ஆகிறார். பிரியமானவர்களே, இவருடைய திரு வழிபாடுகள் அவ்வளவு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். அது இசையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற விதமாக, எல்லாவற்றிலும் உயிரோட்டம். இன்னும் கொஞ்ச நேரம் ஃபாதர் பிரசங்கம் வைக்க மாட்டாரா, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வழிபாடு நீளாதா என்கிற ஏக்கத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளும்படியாக, வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக அந்த திரு வழிபாட்டை நேர்த்தியாக நடத்தக்கூடிய பாங்கினை கடவுள் இவருக்குள்ளே விதைத்திருந்தார். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் மனம் செயலாற்ற ஆயத்தமாயிருக்கட்டும். இது பவுலுடைய வார்த்தையும் கூட. ஏன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது வெறும் தத்துவங்களில் அல்ல, மாறாக செயலில், சான்று பகர்தலில் அது பரிணமிக்கப்பட வேண்டும். நம் மனத்தினால் நம்பி ஏற்றுக்கொள்வதை செயலில் காட்ட வேண்டும். சொல்கிறோம்ல ஒரு சில நேரங்களில், ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, ஃபாதர் அம்மா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மனசு என்பது என்ன? இதயம். இதயத்தில் கடவுளின் அன்பு பொழியப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர் புனித பிலிப்பு நேரியார், உணர்ந்து கொண்டவர் திருத்தூதர் பேதுரு, உணர்ந்து கொண்டவர் நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார். அந்த உணர்தலை தாங்கள் எப்படி பெற்றுக்கொண்டோமோ, செயலில் அதை வெளிப்படுத்தினோமோ, அதையே தான் தன் திருத்தூது வார்த்தைகளை கேட்கிற, வாசிக்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் மனம் செயலாற்ற ஆயத்தமாயிருக்கட்டும். ஏன்னா செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். தன்னிடம் விசுவாசம் உண்டு என சொல்லுகிறவன் அதை செயலில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? யாக்கோபு திருமுகத்தில் 1 அதிகாரம் 40வது வசனத்தில் நம்ம அதை வாசிக்க கேட்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நம்பிக்கை வாழ்வு பழுதின்றி காக்கப்பட வேண்டும் என்பதை பவுலினுடைய அந்த ஒரு பின்புலத்தில் நாம் அறிந்து கொண்டவர்களாக, இந்த ஒரு நம்பிக்கை வாழ்வுக்கான இந்த ஒரு தொடர் பயணம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், விளையாட்டரங்கில் வெற்றியை எதிர்பார்ப்பவன், நாள்தோறும் இலக்காக கொண்டவன் ஒவ்வொரு நாளும் அந்த பயிற்சியை உள்வாங்க.
அப்ப இந்த விளையாட்டு அரங்கில் நான் தான் வெற்றியாளனாக வரப்போறேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறவன் நாள்தோறும் கடுமையான பயிற்சிகளில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும். தேர்வில் வெற்றியை, அதிகமான மதிப்பெண்களை இலக்காக கொண்டவர் கண் விழித்து படிக்கணும். அப்படியே நாமும் இந்த நம்பிக்கை வாழ்க்கையை சிறப்பான ஒன்றாக வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் ஏற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதுதான் பேதுரு தன்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு அறிவுரையாக வழங்குகிறார். அது வெறும் வார்த்தை அல்ல, அவருடைய சான்று பகிர்வுகளின் வாழ்க்கையின் வெளிப்பாடு. அதைத்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித பிலிப்பினேரியாரின் வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, புனித பிலிப்பினேருடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். ஒரு ஜெப சூழலில் இந்த திரு அவை முழுவதும் கடவுளின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். இந்த திரு அவைக்கு நேர்ந்திருக்கிற இந்த நெருக்கடியான நிலைகள் மாற்றம் பெற வேண்டும். உள்ளம் உருகி இதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும். இப்போ ஒரு பெரிய உருண்டை வடிவிலான ஒரு தீப்பிழம்பு அவருடைய இதயத்திற்குள்ளே பாய்கிறது. அப்படி பாய்ந்த பொழுது அவருடைய இதயம் விரிந்து கொண்டே சென்றதாம். எந்த அளவுக்கு அதை குறித்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய இதயத்தை சுரித்து தான் விழா எலும்புகளை, நெஞ்செலும்பு, விழா எலும்பெல்லாம் இருக்கு. இந்த இதயம் விரிவடைந்ததால் அவருடைய எலும்புகளில் இரண்டே முறிந்து போனதாம். அதை மருத்துவ ஆராய்ச்சி அடிப்படையிலே அதை பதிவு செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அன்பின் அனுபவத்தை இந்த புனிதர் எதிர்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களில் உலகத்தாரை போல நாம் என்ன இந்த திருச்சபை எனக்கு கொடுத்துச்சு, பேதுரு கேட்கிறார்ல நற்செய்தியின் தொடக்கத்தில். இப்பெல்லாம் அவர் இயேசுவை முழுமையாக அறிந்திராத ஒரு காலகட்டம். எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே. அடுத்த கேள்வி வேற என்னவா இருக்கும் அவர் வாயிலிருந்து? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பல நேரங்களில் நம்முடைய அன்பிய கூட்டங்களில் பங்கேற்பு, பக்த சபைகளில் பங்கேற்பு, அமைப்புகளில் பங்கேற்பு, திரு அவையில் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிற போதெல்லாம் நாம் கேட்கக்கூடிய கேள்வி, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், அதனால எனக்கு என்ன ஆதாயம்? இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக எல்லாவற்றையும் குப்பையாக கருதியவர் புனித பவுலடியார். வாழ்பவர் இயேசுவே, என்னில் வாழ்பவர் இயேசுவே. இவ்வளவு ஆழமான உணர்வு. அந்த உணர்வு பேதுருவையும் ஆட்கொண்டார். நற்செய்தியில இயேசுவை பார்த்து என்ன கிடைக்குன்னு கேட்டவர் தான், என்ன கிடைக்குதுங்கிறது அல்ல, இயேசுவுக்காக என்னவெல்லாம் கொடுக்க முடியும் அந்த ஓட்டத்தில் உன்னை ஒப்புக்கொடு. முதல் வாசகத்தில் அவர் அறிவுரை சொல்வதை பார்க்கிறோம். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆகச்சிறந்த துறவு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறவர். கிறிஸ்துவையே தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர். இயேசுவின் வார்த்தையை அநேகருக்கு கொண்டு செல்வதில் அவ்வளவு வல்லமையாய் அதை கொண்டு சென்றவர். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற பிலிப்பினேரியார் எல்லா சொத்தையும் தூக்கி போட்டுட்டு, இறைவனை விட இயேசுவை விட உயர்ந்த செல்வம் எதுவுமே இல்லை. எவ்வளவு உறுதியான நம்பிக்கை! அதனால தான் அவர்கள் வாழ்ந்த அருள்பணியாளராக, துறவிகளாக வாழ்ந்த காலகட்டத்தில் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைத்தது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ, அதை விட அவர்களுக்கு அதிகமான அவமானங்கள் நேர்ந்தது, சவால்கள் முன்வந்தது, நெருக்கடிகள் வந்தது. ஏண்டா இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணித்தோம், பேசாமல் நம்ம வீட்டோட, நம்ம சொத்து பத்தோட, சொந்தங்களோட இருந்திருக்கலாமா? நெருக்கடிக்கு உள்ளானார்கள். ஆனாலும் கூட அன்புக்குரியவர்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்வதைப் போல, நீங்கள் எனக்காக உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து விடுகிறது, எல்லாவற்றையும் பன்மடங்காக பெறுவீர்கள், கூடவே இன்னல்களையும் பெறுவீர்கள். ஆனால் உங்களுக்கு நிலையான வாழ்வு, முடிவில்லா வாழ்வு காத்திருக்கிறது என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட புனித அந்தோணியாரை போல, புனித பிலிப்பினேரியாரை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் இயேசுவுக்காக அன்பினால் தூண்டப்பெற்ற ஒரு வாழ்வாக, இயேசுவின் அன்பினால் தூண்டப்பெற்ற ஒரு வாழ்வாக அமையும். நம்முடைய மண்ணுக்கு வந்து நற்செய்தி அறிவித்து புனிதர்களாக விளங்குகிற புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித அருளானந்தர்,
இவங்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டவர்கள். அவங்கள சுற்றி இருந்தவங்கெல்லாம் போகாத போகாத, ஏன் இந்த வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி நல்ல ஒரு இதமான எல்லாம் தெரிந்த ஒரு சூழலை விட்டு தெரியாத இடத்துக்கு போகாத. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், எங்கள் இதயத்தில் கடவுளின் அன்பு பொழியப்பட்டிருக்க என்பதை உணர்ந்தவர்கள் அமைதியாய் இருக்க முடியாது. புனித பிலிப்பினியர் அடிக்கடி சொல்லுவாராம், எ சேட் செயின்ட் எ சாரி செயின்ட். அப்படின்னா என்ன? சோர்வோடு ஒரு சோகத்தோடு இருக்கக்கூடிய, மகிழ்ச்சியை இழந்து போன ஒரு புனிதர் தோற்று போன புனிதர். மனிதரும் அப்படித்தான். இயேசு எனக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அதைவிட பெரிய பொக்கிஷம், பெரிய புதையல் நமக்கு இல்லவே இல்லை. அந்தோனியார் உணர்ந்தார், பிலிப்பினேரியார் உணர்ந்தார், பிரான்சிஸ் சவேரியார் உணர்ந்தார், அருளானந்தர் உணர்ந்தார், பேதுரு உணர்ந்ததால் தான் அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வுக்கு எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளி இயேசுவுக்காக ஓட உன்னையே கையெழி என்கிற அழைப்பை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு இன்றைக்கு நம்மிடம் வெளிப்படுத்தப்படுகிற என்கிற சிந்தனையை உள்வாங்கி அப்பத்தின் ரசத்தின் குணங்களுக்குள் நிறைந்து நம்மில் வருகிற ஆண்டவர் இதோ நம்ம எப்போது மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இயேசுவுக்காக, இயேசுவின் அன்பிற்காக சாட்சிகளாக நம்மை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புனிதர்களின் பரிந்துரையோடு இயேசுவிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்பு நேரியை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறர் அன்பு பணிக்காகவும் என்றும் மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிலிப் நேரியார், புனித பதுவை அந்தோணியார் இவர்களை வணக்கத்தோடு நினைவு கூறக்கூடிய இந்நாளில் உமது திரு அவையாகிய நாங்கள் மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் எங்களுக்கு வலுவூட்டுகின்றீர். அவர்களுடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவர்களின் இடைவிடாத மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், புனித பதுவை அந்தோணியாரின் பாதுகாவலில் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்கிற பிள்ளைகளாக ஆராதனை டிவி என்னும் வழியொலிதளம் வழியாக ஒரே குடும்பமாக உம் திருமுன் தங்கள் தேவைகளை ஒப்புக் கொடுக்கிற உம் பிள்ளைகள், ஆராதனை டிவிக்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற பணியாளர்களின் தேவைகள் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இப்பலியில் நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் என்று நாங்கள் நினைவு கூறும் அருள்பணியாளரான புனித பிலிப் நேரி, எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோட இவரில் எல்லாம் வல்ல
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளின் அரசு நம்முடைய இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித பிலிப்பு நேரியை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, மனசுமையோ பாரங்களோ உடற்பிணியோ ஊனங்களோ, பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். பதுவை புனித பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.